லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த நியூசிலாந்து டூரிஸ்ட் சான்றிதழ் என்ன விசிட் சான்றிதழ் என்ன விளக்கமா பார்த்திருக்கோம். அது எப்படி அப்ளை பண்றது, அதுக்கு எவ்வளவு ஃபீ ஆகுது, எவ்வளவு கால ப்ரோசஸிங் போகுதுன்னு டீடைல்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஸோ பார்க்கறவங்களுக்கு மேல் ஐ பட்டன் கொடுக்க மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்ஃபில்லா விளங்கும். ஓகே, இன்னைக்கு நாங்க என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. ஸோ நியூசிலாந்துக்கு டூரிஸ்டா நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து ரெடி பண்ணணும், என்ன டாக்குமெண்ட் கண்டிப்பாவே வேணும், சரி என்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் இருந்தா போடலாம்ன்ற மாதிரி இருக்குது என்றதை பற்றி பார்ப்போம். ஸோ ஆப்ஷனல்காண்டி அது போட வேணாம்னு சொல்லல, அதுவும் போடுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து விசா கிடைக்கிற வீதம் வந்து கூடவே இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, நாங்க என்னென்ன சர்வீஸ் செஞ்சுட்டு வரோம், நாங்க யார் எல்லாத்தையும் இந்த வீடியோல ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ தான் சார் முதல்ல வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. அப்போ தான் நான் அப்புறம் எல்லா வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ள இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த வீடியோ தேவைப்பட்டா இந்த வீடியோ மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த நியூசிலாந்து டூரிஸ்ட்னா என்ன நார்மலா டூரிஸ்ட்னா என்ன, அதுக்கு என்னென்ன ப்ரோசஸ் செய்யணும், விசிட்டர்ஸ்னா என்ன, அதுக்கு என்ன ப்ரோசஸ் செய்யணும், எவ்வளவு ஃபீ, எவ்வளவு ப்ரோசஸ் டைப் எல்லாமே நான் பார்த்திருப்பேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு கீழே கொடுக்குறேன் பாருங்க. இன்றைக்கு நாங்கள் டாக்குமெண்டேஷன் பார்க்க போறோம். ஸோ டாக்குமெண்டேஷன் பார்க்க நீங்க வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது உங்களோட விசாக சம்பந்தப்பட்ட மாதிரி நீங்க திரும்பி இலங்கைக்கு வருவீங்க, ஏன் போறீங்க, என்னத்துக்கு போறீங்க, ஃபினான்ஸ் சப்போர்ட் இருக்கா, எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன ஒரு கலெக்ட் பண்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ ஒரு டாக்குமெண்ட் லிஸ்ட் இருந்தால் உங்களுக்கு கலெக்ட் பண்ண ஈஸியா இருக்கு. ஸோ அந்த டாக்குமெண்ட் என்ன அப்படி தான் இந்த வீடியோல ஃபுல்லாக பார்க்குறோம். ஸோ ஒரு ஸ்லைட்ல நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் இல்லை என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்ன மைண்டு. ஸோ அதில் தமிழ் மொழிலாம் இருக்கும், நீங்க பவுஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்து கொள்ளக்கூடியமா இருக்கும். இல்லை நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விளங்கப்படுத்துவேன், அதையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். ஓகே, இப்போ நாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஃப்ளை விசா கல்ச்சர்ஸ் ஒரு ஆப்ஷன் நடந்துட்டு வரோம். அதனால இந்த விஷயங்கள் தெரியும். ஸோ அதனால உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ போட்டு வரோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஒரு முழு விளக்கம் வரைஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும் என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட உதவி தேவை இல்லை எங்கிட்ட அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்க நீங்க கீழே நம்பருக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் போட்டு எங்களோட தொடர்பு கொள்ளக்கூடியமா இருக்கும். என்ன டாக்குமெண்ட்ஸ் பார்ப்போம். நியூசிலாந்து இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து டாபிக்கா வந்து பிரிச்சுக்கிறேன், அதாவது ஒவ்வொரு கேட்டகரியா பிரிச்சுக்கிறேன். ஏன்னு வந்து உங்களுக்கு விளங்குண்டாண்டி. ஸோ அந்த கேட்டகரியில என்னென்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுல டாபிக் டாக்குமெண்ட்ஸ் இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் அண்ட் ப்ரூஃப் ஐடென்டிஃபை போட்டிருக்கேன், பர்த் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், பேங்க் டாக்குமெண்ட்ஸ், ஒர்க் ஆர் பிசினஸ், ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ், எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ், அவர் ப்ரிப்பரேஷன். ஸோ இப்படி நிறைய கேட்டகரியில பிரிச்சுக்கிறேன் உங்களுக்கு விளங்குண்டாண்டி. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் விளக்கமா நாங்க பார்ப்போம் என்னென்ன டீடைல்ஸ் வரும் அதுக்குள்ள அப்படின்ட்டு. பாஸ்போர்ட் அண்ட் ப்ரூஃப் ஐடென்டிஃபிகேட்ல பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேண்ட் பாஸ்போர்ட் பயோ பேஜ் வரும். ஒருவேளை அப்ளிகேட்டுக்கு பழைய பாஸ்போர்ட் இருக்கு அப்படின்னா அந்த பழைய பாஸ்போர்ட்டும் ஸ்கேன் காப்பி தேவை. ஸோ பழைய பாஸ்போர்ட் இருந்ததை வந்து உறுதிப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா புது பாஸ்போர்ட் செகண்ட் பேஜில். ஸோ அதனால ரீசன் அதாவது புது பாஸ்போர்ட் செகண்ட் பேஜ் நீங்க வந்து ஸ்கேன் காப்பி தேவை. இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய பாஸ்போர்ட் ஆகட்டும் புது பாஸ்போர்ட் ஆகட்டும் எங்கேயாவது நீங்க போயிருக்கீங்களா அப்படின்னா விசா ஸ்டாம்ப் வந்து குத்துப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஸ்டாம்ப் விசா எல்லாமே ஸ்கேன் காப்பியா அதுவும் வேணும். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்றீங்க அந்த டிரைவிங் லைசன்ஸ் சப்மிட் பண்ண வேண்டியதா இருக்கும். நேஷனல் ஐடென்டி கார்டு, உங்களோட என்எஸ்சி இருக்கு அப்படின்னா என்எஸ்சி பழைய என்எஸ்சியா இருந்தால் உங்களுக்கு தமிழ் மொழி சிங்கள மொழிலாம் இருக்கும், அதை நீங்க இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். இப்போ புது என்எஸ்சியா இருந்தால் பிரச்சனை இல்லை, அதில் இங்கிலீஷும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கார்டு, உங்களோட ஃபேமிலி கார்டு இருக்கு அப்படின்னா அந்த ஃபேமிலி கார்டு வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா அதுவும் இங்கிலீஷ்ல வரும், அதுவும் நாங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் போட்டோஸ், ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் போட்டோ விசா சைஸ் போட்டோ கேட்டீங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. இதுக்குள்ள ரெக்யூமெண்ட் உங்களுக்கு போடுற இந்த சைஸ்ல போட்டோ எடுத்து அதுக்கு நீங்க வந்து சாஃப்ட் காப்பியா நீங்க வந்து அனுப்ப வேண்டியதா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட், இந்த பர்த் சர்டிஃபிகேட் வரைக்கும் இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்திருக்குது. ஸோ ஒவ்வொன்றோட பப்மின விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. பர்த் சர்டிஃபிகேட் இது வந்து விண்ணப்பத்தாண்ட அடையாளத்தை உறுதிப்படுத்துறதுக்காண்டி. ஸோ அதுக்காண்டி அவர்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாம இப்போ உதாரணமா அவர் அப்ளை பண்றாங்க, அவர் அம்மா அப்பா பர்த் சர்டிஃபிகேட் நாங்கள் கூட அனுப்பலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டைஸ் நாங்கள் கூட்டுறக்காண்டி. அதே போல அவர் வெட்டிங் பண்ணி இருந்தாருன்னா வெட்டிங் சர்டிஃபிகேட், அதோட பார்த்தீங்கன்னா ஸ்பௌஸோட பர்த் சர்டிஃபிகேட் இவ்வளோத்தையும் நாங்கள் சப்மிட் பண்ணலாம் ஃபேமிலி டையை கூட்டுறது. அவருக்கு பிள்ளைகள் இருக்கு அப்படின்னா பிள்ளையோட பர்த் சர்டிஃபிகேட்டையும் நாங்கள் சப்மிட் பண்ணலாம் ஃபேமிலி டையை கூட்டுறது. ஸோ பர்த் சர்டிஃபிகேட் கேட்டகரிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் பர்த் சர்டிஃபிகேட்டும் இவ்வளோ பேர் டீடைல்ஸும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எல்லா டீடைல்ஸும் எடுக்கிறது நல்லா, ஏன்னா உங்களோட ஃபேமிலி டையை நீங்கள் கூட்டணும்ன்றக்காண்டியும் உங்களோட அடையாளத்தை நீங்கள் உறுதிப்படுத்தணும். நீங்கள் உங்களோட அம்மா அப்பாவை உங்களோட பவுஸ் பிள்ளையாண்டு பிரிம்பா உறுதிப்படுத்தணும்ன்றக்காண்டியும் ஃபுல் பர்த் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். இது எல்லாமே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சப்மிட் பண்ணணும். ஸோ அது மறந்துடுறாங்க, அது கண்டிப்பாக இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சப்மிட் பண்ணணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இது நார்மலாகவே ஸ்டூடெண்ட்ஸாக பார்ப்பாங்க, பட் இப்போ டூரிஸ்டாக பார்க்குறாங்க. ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்குதா என்ன மைண்ட் பார்க்குறாங்க, இந்த எஜுகேஷன் கேட்குறாங்க. அதே போல் நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்கன்ற அறிஞ்சு கொள்றதுக்கான இந்த எஜுகேஷன் கேட்குறாங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா விசா விண்ணப்பதாரர்கிட்ட என்னென்ன படிச்சிருக்கிறார் இல்லை படிச்சு கொண்டு இருக்கிறார் எல்லா டீடைல்ஸுமே வேணும். டிப்ளமா இருக்கட்டும் இல்லாட்டி டிகிரியா இருக்கட்டும், என்ன எடுத்திருக்காரு அந்த சர்டிஃபிகேட் அதுக்குரிய ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ண வேண்டியதா இருக்கும். இல்ல இப்ப படித்து கொண்டிருக்காருன்னா அங்க அவருக்கு எடுக்கப்பட்ட லீவ் லெட்டர் இல்ல அங்க படித்து கொண்டிருக்க ப்ரூஃப் பண்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் லெட்டர் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து சப்மிட் பண்ண வேண்டியதா இருக்கும்.
ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இவ்வளவு நீங்கள் சப்மிட் பண்ணணும். உங்கள்கிட்ட டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு அதுல ரிசல்ட்ஸ் அது எல்லாமே சப்மிட் பண்ணலாம். ஐஎல்டிஎஸ் முடிச்சிருந்தா ஐஎல்டிஎஸ் சப்மிட் பண்ணலாம். ஸோ என்னென்ன எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எடுக்கிறோம் என்னென்ன முடிச்சிருக்கீங்க அது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா விசா ப்ராசஸுக்குமே கேட்குற ஒன்று தான். ஸோ இது வந்து உங்களோட விசா அதான் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அன்றைக்கு ட்ராவல் பண்ணுற பீரியடில் வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறீங்கன்ற காட்டுறக்கான இந்த பேங்க் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க சுற்றுலாவில் வருகை தருவதற்கு நீங்கள் தங்குவதற்கான போதுமான நிதி உங்களிடம் உள்ளது என்பதை நிரூபிக்கத்தான் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்கறது. இதுக்கு ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் வரும், பேங்க் பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் வரும், பேங்க் பேலன்ஸ் சர்டிஃபிகேட் அதாவது FTM எடுத்துருந்தா அந்த சர்டிஃபிகேட் வரும், ஃபிக்ஸ் டிபாசிட் அந்த சர்டிஃபிகேட் வரும், சேவிங் சர்டிஃபிகேட் இருந்தால் சர்டிஃபிகேட் வரும், உங்களோட சேலரி வந்து உங்களோட பேங்க்ல வந்து போடப்பட்டிருக்குதா என்ற ப்ரூஃப் பண்ற மாதிரி ஏதாவது ரிசிப்ட் இருந்தால் அந்த ரிசிப்ட் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஃபினான்ஷியல் ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் வந்து உங்களோட ஃபினான்ஷியலாக யாராவது ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு லெட்டர் அதுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இவ்வளவுமே வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறீங்க, நீங்கள் ட்ரிப்புக்கு போகிறக்கு ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்குது, எல்லாமே நீட்டாக இருக்குன்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். ஒர்க் ஓ பிஸ்னஸ். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தால் தான் நீங்கள் அதுக்குரிய ஏர்னிங்கை வந்து பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஸோ இந்த ஏர்னிங் வந்தால் தான் நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு பிளான் போடுவீங்க, அந்த கேட்டகரியில் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணி கொண்டீங்கன்னா ஒர்க்கில் வந்து உங்களோட ஒர்க் லெட்டர் ஆகட்டும், இல்லாட்டி வந்து உங்களோட கன்ஃபர்மேஷன் லெட்டர் ஆகட்டும், லீவ் லெட்டர் ஆகட்டும், இவ்வளோ சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிஸ்னஸ் செய்றீங்கன்னா உங்களோட BR, Form 18, Form 19, அதே போல் உங்களோட பிஸ்னஸை வந்து யார் நடத்துறது, நீங்கள் பில்லா டைம் யார் நடத்துறது, எல்லா விஷயமும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் பிஸ்னஸாக இருந்தால். அதே போல் இதுகளுக்கு வந்து உங்களோட பே ஸ்லிப் எல்லாமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் இது ஒரு டைஸுக்கு தான், நீங்கள் திரும்பி இலங்கைக்கு வருவீங்கன்னு டைஸை கூட்டுறக்காண்டி தான். ஸோ ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடு இருக்குது, இல்லை காணி இருக்குது, வாகனம் இருக்குது, எல்லாமே அதில் வரும். ஸோ வீடு இருந்தால் வீடு டீட் அது மாதிரி டிரான்ஸ்லேஷன் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே போல் அதுக்கு வேல்யூவேஷன் எடுத்துருந்தீங்க, வேல்யூவேட்டர் போனீங்கன்னா வேல்யூவேஷன் எடுக்கலாம். ஸோ அந்த வேல்யூவேஷன் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் இருக்குது, பைக் இல்லை, 2 வீலர் இல்லை, 3 வீலருக்கு மேலே ஒரு வாகனம் இருக்குன்னா அதையும் நீங்கள் வந்து ஒரு வேல்யூவேட்டர் போய் வேல்யூவேஷன் பண்ண எடுத்துக்கொள்ளலாம். ஆனத்தின புக் அதோட பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ரிப்போர்ட் இதுக்கு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது இவ்வளவுமே நீங்கள் வந்து என்னென்ன டீடைல்ஸ் இருக்கோ அவ்வளவும் சப்மிட் பண்ண வேண்டிய இருக்கும். ஒருவேளை உங்களோட பேரில் இல்லை, ஒரு காணியோ இதோ உங்களோட பேரில் இல்லை, உங்கள் அம்மாவோட பேரில் இருக்கிற நீங்கள் அஃபிடேவிட் மூலம் நீங்கள் வந்து காமிக்கலாம். இந்த இது எனக்கு தான் வரும்ன்றது ஒரு நிரூபிக்கிற இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட அழைப்பு கடுதன வரும், பயணச்சா காப்பீடுகள், அதாவது ட்ராவல் இன்சூரன்ஸ், நீங்கள் என்ன ட்ராவல் ஐட்டனி புக் பண்ணிங்க 8 days இருந்தால் 8 daysக்கு என்னென்ன ட்ராவல் ஐட்டனி புக் பண்ணிப்பீங்க அந்த ட்ராவல் ஐட்டனி, ஹோட்டல் புக்கிங் இது எல்லாமே பார்ப்பாங்க. அதாவது ஃப்ளைட் டிக்கெட் ரிசர்வேஷன், ஹோட்டல் ரிசர்வேஷன் இது எல்லாமே பார்ப்பாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் வரும். இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜ் வந்து போய்க்க இந்த டீடைல்ஸ்லாம் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு பேக்கேஜாகவே இருக்குது. இப்போ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பான கேட்கல, பட் நீங்கள் இது எல்லாமே வந்து சப்மிட் பண்ணுறது உங்களோட ட்ரிப்பை வந்து ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ஸாக தான் இருக்கும். ப்ரிப்பரேஷன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன்லாம் செஞ்சு தருவோம். இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட வாரீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான SOP இருக்கட்டும், ட்ராவல் ஐட்டனியாக இருக்கட்டும், ஹோட்டல் ரிசர்வேஷனாக இருக்கட்டும், ஐட்டன் ரிசர்வேஷனாக இருக்கட்டும், புக்கிங்கெல்லாம் இருக்கட்டும், ஃப்ளைட் ரிசர்வேஷனாக இருக்கட்டும், பிளானாக இருக்கட்டும், எல்லாமே நாங்களே செஞ்சு தருவோம். இதுல ட்ராவல் இன்சூரன்ஸும் வந்துடும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இதுல உள்ளடக்கி நாங்கள் செஞ்சு தருவோம். ஸோ உங்களுக்கு எங்களோட ஹெல்ப் வேணுமெண்டா கீழே நம்பரை கண்டெக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து மேலே தகவலை தெரிஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும். இல்லை நீங்களே செய்ய போறீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தகவல் தான் நார்மலாக கேட்கறது, இவ்வளோ தகவலை போட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு விசா வந்து கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறு வந்து கூடவா இருக்குது. ஸோ விசா செய்யுங்க, பெர்ஃபெக்டாக செய்யுங்க, ஏதோ தானோட செய்யாமல் பெர்ஃபெக்டாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் தேவை ப்ரிப்பேர் பண்ணி போட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் விசா கிடைக்கிற விதம் கூடவா இருக்குது. ரிஜெக்ட் வார அளவுக்கு விடாமல் விசா கிடைக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி டாக்குமெண்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணுங்க. டிஸ்கவுண்ட் ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நவம்பர் 3rd வீக்குள்ளே அப்ளை பண்ண வாராங்களுக்கு எங்கள்கிட்ட வாராங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு பேக்கேஜை வந்து ஆட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால வந்து விசா கிடைக்கிற வீதம் வந்து நல்லா கூடவா இருக்குது, நார்மலாக விட நல்லா கூடவா இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆனால் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுது டீடைல்ஸ் அறியணும், பேமெண்ட் அறியணும்னா நீங்கள் கீழே இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் போடுங்க. ஏன்னா பேமெண்ட் வந்து மாறுபடும். நீங்கள் இப்போ பார்த்து கால் பண்ணீங்க இந்த பேக்கேஜில் போட உங்களுக்கு ஒரு பேமெண்ட் இருக்கும், டிஸ்கவுண்ட் பேமெண்ட்ல இருக்கும். ஸோ பிறகு கால் பண்ணிக்க டிஸ்கவுண்ட் முடிஞ்சதுன்னா நாங்கள் சொல்லல, அதனால தான் நீங்கள் இப்போ கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ப்ரைஸ் போகுது என்ன மாதிரி. ப்ளஸ் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கால் பண்ணலாம், கேட்கலாம், இல்லை மெசேஜ் போட்டாலும் உங்களுக்கு ஓகே, நாங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவோம், டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ உங்களோட செக்லிஸ்ட் ஒன்று இருக்கும், செக்லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன தேவை அப்படின்னு. இப்போ குறிப்பிட்ட அவ்வளோத்தையும் நாங்கள் செக்லிஸ்ட்டாக போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே செக்லிஸ்ட்டாக போட்டிருக்கோம். அது எல்லா விஷயமும் ஒன்றை இன்ச்சாக குறிப்பிட்டிருக்கோம். மேக்ஸிமம் வந்து விசா கிடைக்கிற கேட்ட மாதிரி டாக்குமெண்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒவ்வொரு டாக்குமெண்டேஷனும் கண்டிப்பாக ப்ரிப்பேர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 to 5 வீக்கில் உங்களுக்கு வந்து விசா வந்து கிடைக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் டிக்கெட்டை போட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும். ஸோ நியூசிலாந்து டூரிஸ்ட் விசாண்டா அது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்றது அப்படி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள இருந்து நினைக்கிறேன். இது சம்பந்தப்பட்ட டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க, இல்லாட்டி எங்கள் நம்பருக்கு வந்து கனெக்ட் பண்ணி அங்கே கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு விளக்கம் தரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு கனடா ரெஃப்யூசல் வந்து இருக்குது. ஸோ அந்த கனடா ரெஃப்யூசலை நாங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணி எப்படி விசாவா மாத்துறது எப்படி நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ என்னென்ன ரெஃப்யூசல் வந்து கொண்டிருக்கு, அதுக்கு நாங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணால் அந்த ரெஃப்யூசல் வராது எப்படி நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க, அப்போ நீங்கள் எல்லா வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். நன்றி.